குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் பப்பாளி காய் வச்சு ஒரு டிஷ்ஷு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். பப்பாளி காய் பொரியல் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு வறுத்துட்டு, கடுகு வெடித்த உடனே வத்தல் போடுறோம். அப்புறமா வெங்காயம் போடணும். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பப்பாளி காயை நல்லா கழுவிட்டு தோல் கழுவி சீவி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இதில் நார் சத்து இருக்குது. பப்பாயா சாப்பிட்டா வாய் புண்ணு இந்த மாதிரி இருக்கிற இதுக்கெல்லாம் நோய்களுக்கெல்லாம் கொஞ்சம் வயிற்று புண்ணு, வாய் புண்ணு, சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிடும். ரொம்ப சத்து மிக்க பப்பாளி காய் பொரியல். பப்பாளி காயை தோல் கழுவி இந்த மாதிரி சீவி வச்சுருக்கிறத போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கணும். அது வேகிறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு லேசாக தண்ணி தொளிக்கணும். தண்ணி லைட்டாக தண்ணி விட்டு நல்லா கிளறி ஒரு 2 நிமிஷம் அப்படியே லைட்டாக வேக விட்டுருங்க. இது வெந்துட்டுருக்கட்டும். அப்போதைக்கு நம்ம போய் அதில் சேர்க்கக்கூடிய தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்த அந்த அரைப்பை இதில் போடுறோம். அரைப்பை இதில் போட்டு நல்லா கிளறி அந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அப்புறமா கருவேப்பிலை தூவி இறக்கிட்டோம்னா பப்பாளி காய் பொரியல் தயார். இது உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்ல சத்தான பொருள். நார் சத்து நிறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இதை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அந்த ஃபேட்டியாக இருக்கிறவங்க நல்ல லீனாக அழகாக மாறிடலாம். அதனால் நீங்கள் அடிக்கடி இதை பண்ணி சாப்பிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.